हरिः ओम् ओम श्री गुरुभ्यो नमः। शिदलेत्तं जगन्माता शिदलेत्तं जगत्पिता शिदलेत्तं जगत्तात्रे शिदलायै नमो नमः। धनं तरुं कल्वि तरुं मुरुनाडुं दलवरियामणं तरुं தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. பேரன்புள்ள பக்த கோடி பெருமக்களுக்கு அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் திருக்கோயிலின் சார்பாக இனிய கலந்த வணக்கங்கள். நமது அம்மாப்பேட்டை அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் திருக்கோயிலே கடந்த 2002ஆம் வருடம் மகா கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்றுள்ளது. தற்பொழுது 23 ஆண்டுகளுக்கு பிறகு நமது திருக்கோயிலிலே பல்வேறு கட்ட திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் 1/12/2025 திங்கட்கிழமை அன்று காலை 9 மணிக்கு மேல் 9:40 மணிக்குள் ரஜதபந்தன மகா கும்பாபிஷேக விழாவானது சீரும் சிறப்புடனும் வெகு விமரிசையாய் நடைபெற இருக்கின்றது. அது சமயம் பக்த கோடி பெருமக்களும் ஆன்மீக மெய்யன்பர்களும் தாய்மார்களும் பெரியோர்களும் சான்றோர்களும் திரளாக வந்திருந்து இந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு எல்லாம் அல்ல பலப்பட்டறை மாரியம்மனின் திருவருளை பெற்று இன்புற்று வாழ திருக்கோயிலின் அறங்காவலர் குழு சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சி நிரலானது வருகின்ற கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் 19/11/2025 புதன்கிழமை அன்று முகூர்த்த கால் நடுதல் மற்றும் பாலிகை போடுதல் அதுடன் ஆரம்பமாக இருக்கின்றது. தொடர்ந்து கார்த்திகை மாதம் 7ஆம் நாள் 23/11/2025 ஞாயிற்றுக்கிழமை திருக்கோயிலே முதல் முறையாக புதிய கொடிமறை பிரதிஷ்டா விழாவானது சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்த வண்ணம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள் 27/11/2025 வியாழக்கிழமை அன்று மகா கணபதி ஹோமத்துடன் யாகசால பூஜைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அன்றைய தினம் ஊர் பெரிய கிணற்றிலிருந்து 1008 தீர்த்த குடமானது அம்மனின் சேனை பரிவாரங்களோடு மிக பிரம்மாண்ட முறையிலே இந்த தீர்த்தக்குட ஊர்வலமானது நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்த வண்ணம் மாலை அன்றைய தினம் வாஸ்து பூஜை பிரவேச பலிகள் நடைபெற்று வெள்ளிக்கிழமை காலை தன பூஜை மகாலட்சுமி பூஜைகள் நடைபெற்று அன்றைய தினம் மாலை முதல் கால ஹோமமானது ஆரம்பமாக இருக்கின்றது. தொடர்ந்து 3 தினங்கள் அம்மனுக்கு 6 கால வேள்விகள் நடைபெற்று கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் 1/12/2025 திங்கட்கிழமை தனுசு லக்னத்தில் காலை 9 மணிக்கு மேல் 9:40 மணிக்குள்ளாக திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழாவானது சிறப்புடன் நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து 12 மணி அளவிலே அம்மனுக்கு மகா அபிஷேகமும் நடைபெற்று தவ சரிசனம் நடைபெற இருக்கின்றது. இரவு 8 மணி அளவிலே அம்மன் சிறப்பு பல்லக்கில் புஷ்ப விமானத்துடன் சிறப்பு சத்தாபரண திருவீதி விழாவானது நடைபெற இருக்கின்றது. இந்த அனைத்து நிகழ்ச்சியிலும் பொதுமக்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து கலந்து கொண்டு இந்த ரஜதபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் திருக்கோயிலில் கடந்த 23 ஆண்டுகளுக்கு பிறகு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் 9:40 மணிக்குள் ரஜனபதன மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியானது பொதுமக்கள் பழைய கோயிலுக்கும் இப்பொழுது நாங்கள் எந்தெந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு பணியினும் எங்கள் அறங்காவலர் குழு பொதுமக்களின் உதவியுடன் மிக சிறப்பாக செய்துள்ளோம். இருப்பினும் ஒவ்வொரு வேலையும் செய்யும் பொழுது அதற்கான கொண்டுள்ளது யாகசாலைக்கான பொருட்கள் அனைத்தும் பொதுமக்கள் வந்து கோயிலில் குருக்களிடம் கொடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்னதானம் அன்று கும்பாபிஷேகம் முடிந்த அன்று 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை 20,000 நபர்களுக்கு அன்னதானம் சாண்டம்மன் கோயில் எதிருள்ள மைதானத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. அந்த அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களையும் பொதுமக்கள் அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற எல்லாவற்றையும் பொருளுதவி கொடுத்து அம்மன் அருளை பெறுமாறு அறங்காவலர் குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.